சார் நான் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அது கேட்பாங்களா அப்படின்னா, நீங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களா இருக்கிறீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்போ கம்பல்சரியா இமெயில் ஐடியையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் தயவு செய்து கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய டிஎன்ஏ பாஸ்வேர்டையும் அழகா எழுதி வச்சுக்கோங்க. சார் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக அதை ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷம் ஸ்டூடெண்ட்டுடைய தாத்தா பாட்டிகள், அதாவது அப்பா அம்மா 2 பேர்த்துடைய அப்பா அம்மாவும் படிச்சிருக்க கூடாது. அடுத்த கேள்வி, நீங்கள் 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் படித்தீர்களா? இல்லை என்றால் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை சமர்ப்பிக்க வேண்டும். அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதை அப்ளை பண்றதுல நிறைய குழப்பங்கள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதற்காகத்தான் இந்த வீடியோல எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணும், யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்புக்கான அந்த இன்கம் சர்டிஃபிகேட் தேவைன்னு எல்லாத்தையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நம்முடைய மாணவர்கள் கட்டாயமாக இந்த வீடியோவை ஃபுல்லா தெளிவா பொறுமையா பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மாணவர்கள் எங்க கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியை இன்னும் நிறுத்தின பாடு இல்லை. அதனால நம்மளுடைய சூப்பர் வெப்சைட்ல careerguidanceashwin.com வெப்சைட்ல டிஎன்இஏ அப்படிங்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃபை கொடுத்தா ஒரே என்டர்ல உங்க கட் ஆஃபுக்கு உங்க கம்யூனிட்டிக்கு எந்த சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற அழகான இன்புட் உங்களுக்கு கிடைக்குது. தாராளமா நீங்க அதை போய் பார்த்து நீங்க மட்டும் செக் பண்ணாம செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதே லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சு வைங்க. எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த சீட் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எப்படி டிஎன்இஏவுக்கான அப்ளிகேஷனை நாம அப்ளை பண்ணணும், எப்படி நம்ம அதை போடணும் அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயங்களா அழகான எக்ஸ்பிளனேஷனோட நாம் இப்ப பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் டிஎன்இஏ வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலாவதாக மாணவருக்கு இமெயில் ஐடி தேவை. இமெயில் ஐடி இல்லை என்றால் உடனடியாக அதை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுதான் உங்களுடைய யூசர் ஐடியாக இருக்கும். இதன் மூலமாகத்தான் டிஎன்இஏவின் செயல்முறைகள் உங்களுக்கு தெரிய வரும். இரண்டாவதாக மொபைல் நம்பர், உங்களுடையது அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய நம்பரை பதிவு செய்யலாம். SMS வருவதற்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிபி வருவதற்கும் இந்த பதிவு முக்கியமானது. மூன்றாவதாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட். ஆன்லைன் அல்லது டிடி மூலமாக டிஎஃப்சி சென்டருக்கு சென்று பணம் செலுத்தலாம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி மற்றும் டிஎன்சி கம்யூனிட்டியில் உள்ளவர்களுக்கு 500 ரூபாயும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியில் உள்ளவர்களுக்கு 250 ரூபாயும் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. தேவையான டாக்குமெண்ட்ஸ் மற்றும் சர்டிபிகேட்ஸ் உங்களிடம் தயாராக இருந்தால் ஒரே நாளிலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். பிரவுசரில் tneaonline.org என்ற வெப்சைட்டிற்கு சென்றால் இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும். தாங்கள் ஒரு புது யூசராக இருப்பதால் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அது தங்களை நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மிற்கு எடுத்து செல்லும். முதலாவதாக விண்ணப்பதாரரின் பெயர். தங்களுடைய பெயர் 10th அல்லது 12th மார்க் ஷீட்டில் உள்ளபடியே பொருந்த வேண்டும். அடுத்ததாக தங்களுடைய கைபேசி எண்ணை நிரப்பவும். பிறகு இமெயில் ஐடி. மாணவருடைய இமெயில் ஐடியாக இருப்பது நல்லது. அடுத்து மாணவருடைய பிறந்த தேதியை நிரப்ப வேண்டும். அதுக்கு அடுத்ததாக 2 கேள்விகள் கேட்கப்படும். முதலில் +1 தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்றால் எஸ் என்று கிளிக் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்து செல்ல முடியும். அடுத்ததாக தகுதி தேர்வு. அதில் HSC, SSLC போன்ற தகுதி தேர்வை தாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு TNEA அக்கவுண்டுடைய பாஸ்வேர்டை தாங்கள் செட் செய்யலாம். 2 தடவை அப்பாஸ்வேர்டை உறுதிப்படுத்த பதிவு செய்ய வேண்டும். அந்த பாஸ்வேர்ட் செல்லுபடியாக முக்கியமாக ஒரு ஆல்பபெட், ஸ்பெஷல் கேரக்டர் மற்றும் நம்பர் இருக்க வேண்டும். பாஸ்வேர்ட் செட் செய்தவுடன் தாங்கள் எஸ் என்று கிளிக் செய்தால் ஒரு கன்ஃபர்மேஷன் பாப்அப் வரும். அதற்கு எஸ் என்று கிளிக் செய்தால்
உங்கள் மொபைலிற்கு அல்லது இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நிரப்பி சப்மிட் செய்தவுடன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நிறைவடையும். அது யூசர் லாகின் பேஜிற்கு கொண்டு செல்லும். இமெயில் அட்ரஸ் தான் தங்களுடைய யூசர் ஐடி. பிறகு தாங்கள் உருவாக்கிய பாஸ்வேர்டை நிரப்பி லாகின் செய்யுங்கள். இதை மட்டும் மாணவர்கள் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்போ கம்பல்சரியா இமெயில் ஐடியையும் உங்களுடைய போன் நம்பரையும் தயவு செய்து கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய டிஎன்ஏ பாஸ்வேர்டையும் அழகா எழுதி வச்சுக்கோங்க. சார், நான் போன் நம்பர் வாங்கினேன் சார், அப்ளை பண்றப்ப கொடுத்தேன், அதுக்கப்புறம் வேற யாருக்கிட்டயோ மொபைல் போன் போயிருச்சு, அதுக்கப்புறம் அந்த நம்பர் போயிருச்சுன்னா யூ cannot மேக் எனிதிங் டன். அதனால போன் நம்பரும் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் வெரி 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 மச் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. லாகின் செய்தவுடன் முதல் பக்கத்தில் தாங்கள் நிரப்ப வேண்டியவை தனிப்பட்ட தகவல்கள், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய பெயரை ஏற்கனவே பதிவு செய்ததால் அதை மாற்ற முடியாது. அடுத்து தங்களுடைய தந்தை அல்லது பாதுகாப்பாளரின் பெயரை நிரப்ப வேண்டும். பிறகு உங்களின் முகவரி. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றாக இருந்தால் சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். இல்லை என்றால் தாங்கள் பெர்மனன்ட் அட்ரஸை தனியாக நிரப்ப வேண்டும். அடுத்ததாக தாங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், மாவட்டத்தை சேர்ந்தவர் மற்றும் எந்த தாலுகாவை சேர்ந்தவர் என்பதை நிரப்பிவிட்டு தாங்கள் முகவரியின் பின்கோடையும் நிரப்ப வேண்டும். அடுத்து தங்களுடைய சொந்த மாவட்டம் மற்றும் சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலையை நிரப்ப வேண்டும். ஏற்கனவே தங்களுடைய பிறந்த தேதியை பதிவு செய்ததால் அதையும் மாற்ற முடியாது. அடுத்து தாங்கள் நிரப்ப வேண்டியவை தங்களுடைய பாலினம், தாய்மொழி, குடியுரிமை மற்றும் பிறப்பிடம். பிறகு தங்களுடைய மதம், வகுப்பு மற்றும் உட்பிரிவின் பெயர் ஆகியவற்றை நிரப்ப வேண்டும். கடைசியாக ஆதார் எண். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிரப்பலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். இதை தவிர மற்ற அனைத்தையும் கட்டாயமாக நிரப்ப வேண்டும். இவை அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ என்பதை கிளிக் செய்தால் தங்களை அடுத்த பக்கத்திற்கு கொண்டு செல்லும். அதுதான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல்கள். முதலில் தாங்கள் ஒரு எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ் என்று கிளிக் செய்தவுடன் அதற்கேற்ற டாக்குமெண்ட்ஸ்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டு ஒரு வார்னிங் வரும். அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை சப்மிட் செய்யலாம். தாங்கள் முன்னாள் படை வீரரின் பிள்ளையாக இருந்தால் இந்த சிறப்பு பிரிவினருக்கு விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் என்று கிளிக் செய்யவும். அவ்வாறு செய்தால் எந்த வகையான மாற்றுத்திறனாளி என்று பதிவு செய்ய வேண்டியிருக்கும். இந்த தகவல்களை சமர்ப்பித்த பின் தங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எந்த டிஎஃப்சி மையத்தில் சரிபார்க்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கலாம். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன் தேர்ந்தெடுத்திருந்தால் கண்டிப்பாக தங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னையில் தான் நடக்கும். இல்லை என்றால் 110 சேவை மையங்களிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மையத்தில் சான்றிதழ் சரிபார்த்து கொள்ளலாம். டிஎஃப்சி மையத்தை தேர்ந்தெடுத்தவுடன் சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் செய்யுங்கள். மூன்றாவதாக கல்வி உதவி தொகை பற்றிய தகவல் பக்கம், அதாவது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். இதில் தங்களுடைய பெற்றோரின் தொழில் என்ன, ஆண்டு வருமானம் என்ன, நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியா, நீங்கள் உயர்கல்வி உதவி தொகை ஏற்கனவே பெற்றவரா போன்ற கேள்விகளுக்கு பதில்களை நிரப்பிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்ததாக பயின்ற பள்ளி பற்றிய தகவல்கள் பக்கம், அதாவது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். நீங்கள் படித்த பள்ளி அரசு பள்ளியா, அரசு உதவி பெற்ற பள்ளியா, தனியார் பள்ளியா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக அப்பள்ளியின் குடிமை நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்த கேள்வி, நீங்கள் 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் படித்தீர்களா? இல்லை என்றால் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8வது வகுப்பு வரை படித்தீர்களா என்ற கேள்விக்கு எஸ் அல்லது நோ என்ற பதிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்தீர்களா என்ற கேள்வி 7.5% இடஒதுக்கீட்டிற்காக கேட்கப்படும் கேள்வி. அதற்கும் எஸ் அல்லது நோ என்று பதில் அளிக்கவும். அடுத்து தாங்கள் படித்த பள்ளிகளின் விவரங்கள் கேட்கப்படுகிறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தாங்கள் தமிழகத்தில் படித்தீர்கள் என்று பதிவு செய்திருந்தால் அதை மாற்ற இயலாது. எந்த மாநிலத்தில், மாவட்டத்தில் மற்றும் மண்டலத்தில் படித்தீர்கள் என்ற விவரங்களை ஒவ்வொரு ஆண்டு விகிதமாக நிரப்பவும்.
ஒருவேளை 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒரே பள்ளியில்தான் படித்தீர்கள் என்றால் நேம் ஆஃப் த ஸ்கூலுக்கு அருகில் உள்ள செக் பாக்ஸில் அப்ளை 6 ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் என்று கிளிக் செய்தால் முதல் வரிசையிலிருந்து மற்ற வரிசைகளுக்கும் தானாகவே அதே விவரங்கள் நிரம்பிவிடும். ஒருவேளை வெவ்வேறு பள்ளிகளில் படித்திருந்தீர்கள் என்றால் தனித்தனியாக விவரங்களை நிரப்ப வேண்டும். எல்லா விவரங்களும் ஒரு முறை சரிபார்த்துவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் செய்யுங்கள். அடுத்த பக்கம் கல்விசார் தகவல், அதாவது அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இங்கே நீங்கள் படித்த கல்வியை குறித்த கேள்விகள் இருக்கும். முதலாவதாக உங்களுடைய தகுதி தேர்வு, HSC, SSLC போன்றவைகளிலிருந்து நீங்கள் தேர்ச்சி பெற்ற தேர்வை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவதாக உங்களுடைய தேர்வு வாரியம். HSC ஆக இருந்தால் தங்களுடைய சான்றிதழில் உள்ள பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் எண்ணை நீங்கள் பதிவு செய்யலாம். அது தங்களுக்கு தெரியவில்லை என்றால் விட்டுவிடலாம். அடுத்ததாக HSC ரோல் நம்பரை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். பிறகு தேர்ச்சி பெற்ற ஆண்டு. கடந்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றிருந்தால் உங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் நிரப்ப வேண்டி வரும். HSCயில் அகாடமிக் அல்லது வொகேஷனல் கோர்ஸுகளில் இருந்து எந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக எந்த குரூப் எடுத்தீர்கள் என்றும் பதிவு செய்ய வேண்டும். பிறகு தங்களுடைய கல்வி பயிற்று மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து தங்களுடைய +2 தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை பதிவு செய்ய வேண்டும். பிறகு தங்களுடைய 10ஆம் வகுப்பின் மொத்த மதிப்பெண் மற்றும் தனிப்பட்ட மதிப்பெண்ணையும் பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக நீட் மற்றும் JEE போன்ற தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தீர்களா என்ற கேள்விக்கு எஸ் அல்லது நோ என்ற பதிலை கிளிக் செய்ய வேண்டும். இதற்கடுத்து தங்களுடைய EMIS நம்பர், அதாவது கல்வி மேலாண்மை தகவல் மையம் எண் என்று எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட எண்ணை பதிவு செய்ய வேண்டும். அதை வைத்து தங்களுடைய பள்ளியின் குறிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அத்துடன் சாதி சான்றிதழின் எண்ணையும் கொடுக்க வேண்டும். பூர்வீக சான்றிதழ் கொடுத்திருந்தால் அதன் எண்ணையும் கொடுக்கலாம். அனைத்தையும் பூர்த்தி செய்தவுடன் சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் செய்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் மற்றும் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பக்கங்களின் பிரிவியூவை பார்க்கலாம். ஒருவேளை ஏதாவது விவரம் தவறாக கொடுத்திருந்தால் பேக் பட்டனை கிளிக் செய்து அந்த விவரத்தை மாற்றிக்கொள்ளலாம். எல்லாம் சரியாக இருந்து தங்களுக்கு ஆன்லைனில் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் கீழே கண்டினியூ டு பே என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். அல்லது தங்களுக்கு DD எடுத்து கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் பிரிவியூ நிலையிலேயே TFC மையத்திற்கு கொண்டு சென்று கட்டலாம். கண்டினியூ டு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்களின் பேமெண்ட் கேட்வேயை பிரிவியூ நிலையிலேயே, அல்லது தங்களுக்கு DD எடுத்து கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் பிரிவியூ நிலையிலேயே TFC மையத்திற்கு கொண்டு சென்று கட்டலாம். கண்டினியூ டு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்களின் பேமெண்ட் கேட்வேயை தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கே 4 வங்கிகளின் கேட்வே இருக்கிறது. இந்த கேட்வேயில் இல்லாத வங்கிகளில் இருந்தும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ UPI மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ, கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு மூலமாகவோ கட்டலாம். பேமெண்ட் கேட்வேயை தேர்ந்தெடுத்த பின் பே என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் அந்த வங்கியின் வலைத்தளத்திற்கு தங்களை கொண்டு செல்லும். அதில் கேட்கப்படும் விவரங்களை பூர்த்தி செய்து தங்களுடைய அக்கவுண்ட் விவரங்களை நிரப்பி கட்டணம் செலுத்திவிட்டால் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் என்ற பக்கம் வரும். அங்கே ஜென்ரேட் ரிப்போர்ட் என்ற பேஜில் டவுன்லோட் நவ் என்ற லிங்கை கிளிக் செய்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிவிடும். கட்டணம் செலுத்திய பின் தங்களுடைய எந்த விவரங்களையும் மாற்ற முடியாது. அதனால் முன்னதாகவே சரிபார்த்து கொள்ளுங்கள். டவுன்லோட் செய்த உங்களுடைய அப்ளிகேஷனில் பெற்றோரும் மாணவரும் கையெழுத்திட வேண்டும். அந்த விண்ணப்பத்தின் இறுதியில் எந்தெந்த சான்றிதழ்களை அப்லோட் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். TNEA சர்டிபிகேட் எப்படி அப்லோட் செய்வது என்று பார்க்கலாம். முதலில் TNEA வெப்சைட்டிற்கு சென்று லாகின் செய்ய உங்களுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் இரண்டையும் கொடுக்க வேண்டும். அது உங்களை பிரிவியூ பேஜிற்கு கொண்டு செல்லும். அதில் மேலும் கீழும் அப்லோட் சர்டிபிகேட் என்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்தால் சர்டிபிகேட் அப்லோட் செய்யும் பேஜிற்கு வந்துவிடும். அங்கே கொடுத்திருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனமாக படிக்கவும். அதற்கு என்னென்ன தேவை என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலில் சர்டிபிகேட்டில் எந்தெந்த ஃபீல்டுக்கெல்லாம் அருகில் ஆஸ்டரிஸ்க் உள்ளதோ அவையெல்லாம் மேண்டேட்ரி. அதை நீங்கள் அப்லோட் செய்தால் மட்டுமே சர்டிபிகேட் அப்லோட் முழுமையடையும். அப்லோட் செய்யும் ஃபைல் ஃபார்மேட் PDF அல்லது JPG ஆகவும் இருக்கலாம்.
ஒவ்வொரு ஃபைலுடைய ஃபைல் சைஸும் 150 கேபியிலிருந்து 1 MB வரை இருக்க வேண்டும். எவ்வாறு ஸ்கேன் செய்ய வேண்டும் என்பதை படிப்படியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ப்ளே ஸ்டோரில் போய் டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை எடுத்து அழகாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் ஸ்கேனருங்கிற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கரெக்டாக அதை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷம் அந்த க்ராப்பிங்கான அந்த இமேஜ் அந்த இடத்துல காமிக்கும். கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட் அளவுக்கு அந்த க்ராப்பிங் இமேஜை வச்சு அழகாக சேவ் கொடுங்க. இப்போது வேணும்னா உங்களுக்கான அந்த கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் 1 MBக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த லோ குட் ஹைன்னு இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வாங்க. 1 MBக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக கண்டினியூ கொடுத்து சேவ் பண்ணி அந்த PDF ஃபார்மேட்டை சேவ் பண்ணிவிட்டு உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் அது சேவ் ஆயிரும். அப்படி ஸ்கேன் செய்த ஃபைல்களை ஒரு ஃபோல்டரில் அந்தந்த சர்டிஃபிகேட் பேரில் சேவ் செய்து வைத்துக் கொள்ளவும். பிறகு அதை கிளிக் செய்து தாங்கள் அப்லோட் செய்யலாம். தங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் செய்ய வேண்டும். போட்டோ மற்றும் சிக்னேச்சரின் ஃபைல் சைஸ் 20 கேபியிலிருந்து 50 கேபிக்குள் இருக்க வேண்டும். தாங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை செய்திருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டை அடிஷனல் சர்டிஃபிகேட் என்ற பகுதியில் அப்லோட் செய்ய வேண்டும். தாங்கள் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் சர்டிஃபிகேட் 1 மற்றும் சர்டிஃபிகேட் 2 என்ற அனெக்சரில் கொடுத்திருக்கும். அதே ஃபார்மேட்டில் தாங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டையும் தயார் செய்ய வேண்டும். எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரே PDF ஃபைலாக ஸ்கேன் செய்து அப்லோட் செய்யலாம். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டின் PDF ஃபைல் சைஸ் அதிகபட்சமாக 2 MB வரை இருக்கலாம். இதுதான் அப்லோட் செய்வதற்கான வழிமுறை. இப்பொழுது அப்லோட் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்ய வேண்டும். 10th மார்க் ஷீட் என்ற பகுதியை கிளிக் செய்தால் உங்களுக்கு அப்லோட் செய்வதற்கான ப்ரௌசிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். தங்களுக்கு தேவையான ஃபைலை செலக்ட் செய்து ஓப்பன் என்று கிளிக் செய்தால் அந்த ஃபைல் அப்லோட் ஆகிவிடும். அதே ஃபைல் தான் அப்லோட் ஆகி இருக்கிறதா என்று ப்ரிவ்யூவை பார்த்து தெரிந்து கொண்டு அடுத்த ஃபைலை அப்லோட் செய்யலாம். ஒருவேளை தவறான ஃபைலை அப்லோட் செய்திருந்தால் அங்கு உள்ள delete என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து அந்த ஃபைலை விலக்கிவிடலாம். இல்லை என்றால் அப்லோட் என்ற பகுதியை கிளிக் செய்து சரியான ஃபைலை அப்லோட் செய்யலாம். 10th மார்க் ஷீட் அப்லோட் செய்த பிறகு 11th மார்க் ஷீட்டை அப்லோட் செய்ய வேண்டும். அடுத்ததாக 12th மார்க் ஷீட், அதை முக்கியமாக அப்லோட் செய்ய வேண்டும். டுவெல்த் சர்டிஃபிகேட் அப்லோட் செய்த பின் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஏற்கனவே ஸ்கூலில் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் அதை அப்லோட் செய்யலாம், இல்லையெனில் விட்டுவிடலாம். டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்லோட் செய்த பின் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் செய்ய வேண்டும். இப்படியாக தாங்கள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த ஃபைல்களை அப்லோட் செய்து கொள்ளலாம். இதற்கு பிறகு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் செய்ய வேண்டி வரும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் சிக்னேச்சருடைய ஃபைல் சைஸ் 20 கேபியிலிருந்து 50 கேபிக்குள் தான் இருக்க வேண்டும். 50 கேபியை விட அதிகமானாலோ அல்லது 20 கேபியை விட குறைந்தாலோ ஃபைல் அப்லோட் ஆகாது, எரர் என்ற மெசேஜை காட்டும். அப்படி காட்டினால் ஃபைலை ரீசைஸ் செய்து அப்லோட் செய்ய வேண்டும். இதற்கடுத்து அடிஷனல் சர்டிஃபிகேட் என்ற ப்ரொவிஷன் இருக்கும். ஒருவேளை தங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேஷன் இது நம்ம ஊர்ல இ-சேவை மையத்துல போய் நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்டூடெண்ட்டுடைய தாத்தா பாட்டிகள், அதாவது அப்பா அம்மா 2 பேர்த்துடைய அப்பா அம்மாவும் படிச்சிருக்க கூடாது, அவர்களுடைய அப்பா அம்மாவும் படித்திருக்க கூடாது, அவர்கள் கூட பிறந்தவர்களும் எந்த ஒரு டிகிரியும் படித்து முடித்திருக்க கூடாது. அப்போ இப்படி எல்லாம் இருந்தால்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வேண்டுமென்றால் தங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்ய வேண்டும். சார், நான் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அது கேட்பாங்களா அப்படின்னா, நீங்க SC SCA ST மாணவர்களா இருக்கிறீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா வருட வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தாதான் நீங்க அதுக்கு அப்ளிகபிள்.
அதனால தான் அதுக்கு கீழே நீங்க இருக்கிறீங்களான்னு செக் பண்றதுக்கு மட்டும்தான் இன்கம் சர்டிபிகேட் தேவைப்படும். மற்ற எந்த கேட்டகரிக்கும் இன்கம் சர்டிபிகேட் இப்பொழுது தேவைப்படாது. கல்லூரிக்குள்ள போகணும்னு அவங்க கேட்டாங்கன்னா நீங்க கொடுத்துக்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் உள்ளவர்கள் டிசபிலிட்டி சர்டிபிகேட் அல்லது எக்ஸ் சர்வீஸ்மென் சர்டிபிகேட் அல்லது ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் இங்கே அப்லோட் செய்யலாம். இதற்காகத்தான் அடிஷனல் சர்டிபிகேட்ஸ் என்ற பகுதி இருக்கிறது. இதுவரை அப்லோட் செய்த ஃபைல்ஸ் அனைத்தையும் ரிவ்யூவில் சரிபார்த்து கொண்டு ஃப்ரீஸ் அப்லோட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். அப்லோடை ஃப்ரீஸ் செய்த பின் எல்லா ஃபைல்களையும் அப்லோட் செய்து விட்டேன் என்ற டிக்ளரேஷன் ஃபார்மிற்கு கொண்டு செல்லும். அதை கன்ஃபார்ம் செய்த பிறகு தங்களுடைய சர்டிபிகேட் அப்லோடிங் ப்ராசஸ் நிறைவடையும். இத்துடன் தங்களுடைய TNEA சர்டிபிகேட் அப்லோடிங் ப்ராசஸ் முடிவடைகிறது. இப்பொழுது தாங்கள் லாக் அவுட் செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான இன்புட்டோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்க போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கட் ஆஃபுக்கு உங்களுடைய கேட்டகரி கம்யூனிட்டிக்கு என்னென்ன சீட் எந்தெந்த கல்லூரிகளில் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நேராக நம்மளுடைய வெப்சைட்டில் போய் சூப்பர் வெப்சைட் வந்தாச்சுங்கிற அந்த லிங்க் கூட நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். அதை அந்த வீடியோ கூட ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு கூட உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் பாருங்கள். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இதில் கொடுத்துருக்குறோம். நிறைய மாணவர்கள் அவங்களுக்கான டவுட்ஸ் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம அதை டெலகிராம் குரூப்பில் கண்டினியூஸாக நம்ம ஆன்சரும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க. வி வில் பி தேர் வித் யூ. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. நம்மளுடைய வெப்சைட்டில் போய் எந்த கல்லூரிகள் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த வெப்சைட் லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் பார்த்து சரியான கல்லூரியை, நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுப்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வின்.